கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2022 இந்த புதிய வருடத்தை காணும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 2021 நாம் வெற்றிகரமாக முடித்து இந்த 2022க்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஏஎல்சி வெள்ளூர் இந்த பகுதியிலே எங்களுடைய சபை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புதிய வருட வாக்குத்தத்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேட்டு விடுவீர்களானால் உங்களைப் போல பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் எவருமே இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த 2022 நீங்கள் பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக நிச்சயமாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனபடியால் இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். 2022 புது வருட வாக்குத்தத்த செய்தி. ஏசாயா 42:6-7. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அடித்து, உம்முடைய கையை பிடித்து, உம்மை தற்காத்து, உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம், உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பான எந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்கும் மூல அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போதான் இந்த வாக்குத்தத்தத்துக்கு தெளிவான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். மூல அர்த்தத்தை கண்டுபிடியுங்கள். எல்லா வேதத்தில் எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் மூல அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் போதுதான் பரிபூர்ண விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பானலே, இந்த உலகத்தை, வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை எல்லாவற்றையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் ஏதேன் என்னும் தோட்டத்திலே ஆதி மனிதன் ஆதாமை தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவ ஆத்மாவானார். அவன் விழாவிலே ஒரு பெண்ணை உண்டாக்கி அவளுக்கு துணையாக ஏவாளை கொடுத்தார். அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தை தான் சொன்னார், உம்மை, யார்? ஆதாம் ஏவாளை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் தேவனாகிய கர்த்தர் முதல் ஆதாம் ஏவாளை, நம்முடைய ஆதி தகப்பனை, நம்முடைய ஆதி தாயை, முழு உலகத்தில் இருக்க 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள், ஆதாமிலிருந்து தலைமுறையாவது அத்தனை தலைமுறைக்கும், அத்தனை ஜனங்களுக்கும், அத்தனை மாம்சமான ஜனங்களுக்கும் அவர்தான் ஆதி தகப்பன், ஆதி தாய். அவர்களை இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைத்தார். அன்பார்களே, அங்கே என்ன நடந்தது என்றால் அவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். அந்த சுயாதீனத்தில்தான் அந்த ஆதி தகப்பனும் ஆதி தாயும் இந்த உடன்படிக்கையை மீறிவிட்டார். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு அந்த ஆதாம் ஏவாளையும் வஞ்சித்து அவனுக்கு உடன்படிக்கையாகவும் அவனுக்கு இருளாகவும் மாற்றிவிட்டார். அப்படியே மாற்றிவிட்டார். அவர்களை தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். தேவனுடைய சாயல். அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர்கள் ஜீவ ஆத்மாவானார்கள். அவர்கள் ஜீவ விருத்தத்தின் கனிக்குள்ளே வாழ வேண்டும். ஆனால் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் மரம் இருந்தது. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார், அந்த கனியை தொடாதே, பறிக்காதே, புசிக்காதே. அதை புசிக்கும் நாளிலே நீ பிசாசோடு கூட உடன்படிக்கை செய்து விடுவாய். ஒளி மகிமையாய் இருக்க வேண்டிய நீ இருள் அடைந்து விடுவாய். அதனால உன் சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். ஆனால் எத்தனை நாள் அந்த உடன்படிக்கை, தேவனுடைய உடன்படிக்கை உண்மையாய் இருந்தார்களோ தெரியாது.
அத்தனை நாளும் அந்த ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாய் இருந்தது. ஆனால் ஒரு நாளிலே ஏவாள் அந்த தோட்டத்திலே இருந்த சர்ப்பம் பிசாசிடத்தில் பழக கொடுத்து தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசிக்கும் போது உடன்படிக்கையை மீறிவிட்டார். தேவன் வேண்டாம் சொன்ன கனியை பிசாசின் வார்த்தை கேட்டு பறித்தாள், புசித்தாள். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை அதை புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்போது உடன்படிக்கை மாறிவிட்டது. பிசாசோடு கூட உடன்படிக்கை செய்து விட்டார்கள். பிசாசின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் பிசாசோடு உடன்படிக்கை செய்கிறீர்கள். அவன் உங்களை ஒளியாக வைக்க மாட்டான். ஒளி என்றால் மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம், பரிசுத்தம். என பிசாசு இருளுக்கு அதிபதியாக இருக்கிறான். உங்களை இருளாக மாற்றி ஜனங்களுக்கு அவனுடைய உடன்படிக்கை வெளிப்படுத்தும்படி உங்களை மாற்றிவிட்டான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் மாற்றிவிட்டார்கள். அன்பார்களே, அந்த ஆதாம் ஏவாளுக்குள் இருந்துதான் இன்றைக்கு எல்லா ஜனங்களும் பிறந்து வருகிறார்கள். அல்லேலூயா. அந்த ஆதாம் ஏவாளுக்குள் இருந்துதான் எல்லாரும் பிறந்து வருகிறார்கள். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். அன்பால் ஆதாம் ஏவாளுக்குள் பிறந்த ஜனங்கள் ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். பாவம் செய்து பிசாசோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். எல்லோரும் வானத்தின் கீழே பூமியின் மேலே, படித்தவன் படிக்காதவன், நல்லவன் கெட்டவன், உழைந்தவன் தாய்ந்த, ஏழை பணக்கார, அரசியல் தலைவன், சினிமா கலைஞன், சகல ஜாதி, சகல கோத்திர, சகல பாஷைக்காரர், ஏழைகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், விவசாயிகள், டாக்டர், என்ஜினியர், யாராக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, 5 கண்ட ஜனங்களும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். எங்கே? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்குள்ளே பிறந்த என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறான். நான் துர்குணத்தில் உருவாகி தான் இந்த உலகத்தை பிறக்கிறேன். ஆனால் தான் இந்த உலகத்தினது பிசாசு திருடவும் கொள்ளுக்கும் அழிக்கிறதான காரியத்தை உலகெங்கும் செய்கிறான். ஏன்னா பிசாசோடு உடன்படிக்கை செய்திருந்தால் அந்த பிசாசானுக்கு நம்ம மேலே உரிமை இருக்கிறது. அட்ரஸ் கேட்டுக்கிட்டு வர்றான், உலகெங்கிலும் வருகிறான். பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் கொள்ளை நோய்களும் ஆபத்துகளும் மரணங்களும் கொடுப்பதற்காக இந்த உலகத்தின் அதிபதி பொல்லாங்கனாகிய பிசாசு உலகெங்கும் சுற்றி திரிகிறான் பிரியமான். ஏனென்றால் நம்முடைய ஆதி தாய் ஆதாம் ஏவாளும் தேவனோடு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். தேவனுடைய கட்டளையை மீறி பிசாசின் வார்த்தையை கேட்டு தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த பிசாசின் கனியை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் போது உடன்படிக்கை நடந்து விட்டது. பிசாசுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும். அவர்கள் ஒளியாய் இருந்தவர்கள். அவர்கள் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 1:2-3 வாசிக்கணும் நீங்கள். அவர்கள் நிர்வாணிகளாக்கப்பட்டார்கள், வெக்கப்பட்டார்கள், பயந்தார்கள். தேவனாய் கர்த்தர் வருகிறார்கள் பயந்து நடுங்கி ஒடுங்கி நாங்கள் பயம் வந்து விட்டது. அங்கே பாவம் சாபம் மரணம் திகில் வந்து விட்டது. இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். பிறகு வந்தார், ஒரு ஆட்டுக்குட்டியின் தோலை அடித்து இந்த தோளுடையோடு சொல்றது ஏதேன் தோட்டத்தை துரைத்து விட்டார். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருப்போ, முள்ளும் குறுப்பும் முளைப்பிக்கும் என்று சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தை துரைத்து விட்டார். அந்த ஆதாம் ஏவாளுக்குள் நீயும் நானும் பிறந்து வந்திருக்கிறோம். நாம் பிறக்கும்போதே பிதாவாகிய தேவன் இல்லாமல் தான் ஒவ்வொரு மனுஷன் பிறக்கிறார். ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரிக்கிறார். நான் ஆதாம் ஏவாள் வழியாய் பிறக்கிறேன். பிதாவோடு கூட அந்த உடன்படிக்கை இல்லை எனக்கு. ஏன்னா ஆதாமின் சிந்தை மரணம், நன்மை தீமை அறியத்தக்க கனியில தான் நான் பிறக்கிறேன். பிசாசோடு உடன்படிக்கை எனக்கு இருக்குது. பிசாசு என்னை இருளாகி இருக்கிறான். பாவம் சாபம் மரணம் தரித்திரம் வியாதியம் பாதாள ராஜ்யம் கொள்ளை நோய்களும் ஆபத்துகளும் விபத்துகளும் கண்டிலேஷன் ஜீவனத்தின் பெருமையோடு தான் மனுஷன் பிறந்து பிசாசோடு உடன்படிக்கை ஆக்கப்படுகிறான். சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாசைக்காரர்கள். இப்படிப்பட்ட உன்னைத்தான் மீண்டுமாக ஆண்டவர் என்ன பண்றாரா? ஏசாயா 42:7 கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து. கர்த்தராகிய தேவன் அப்படியே ஒன்று விட்டு இல்லையா? நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும்
ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். மீண்டுமாய் அந்த ஆதி நிலைக்கு உன்னை வைக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அன்பான ஆதாம் வியாபார மூலமாய் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனாய். நீ தகப்பனாய் இருக்கிறாய், தாயாய் இருக்க, உனக்கு 4 பிள்ளைகள், குடும்பமாக இருக்கீங்க. எல்லாம் ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம், பிசாசு உடன்படி, உன் குடும்பத்தில் சாபம், பாவம், மரணம், தரித்திரம், கொள்ளை நோய், தரித்திரம், கடன் தொல்லை, பலவிதமான பிசாசு போராட்டம் இருக்குங்க. எல்லா குடும்பத்திலும் முழு உலக வானத்துக்கு கீழே பூமிகள் சகல ஜாதிகளுக்குள்ளே யாரையும் பிசாசு சுட்டப்பாடில்லை. பிசாசு உடன்படிக்கையில் அந்த உடன்படிக்கையை உடைக்கணும். தேவனோடு உடன்படிக்கை செய்யணும். தேவன் உன்னை ஒளியாக மாற்ற விரும்புகிறார். இந்த 2022 இந்த 1ஆம் தேதி புது வருட வாக்குத்தத்த செய்தியில் உன்னை தேவனோடு உடன்படிக்கை செய்து தேவனை உன்னை ஒளியாக மாற்ற விரும்புகிறார். வருவாயா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்து வாழ். இயேசு மத்திய, மார்க், லூக்கா, யோவான்ல எங்கு சுற்றி திரிகிறார். எங்கே போனாலும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறாங்க. எங்கும் பிசாசின் வல்லமை. ஏன்னா எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க தான். திரளான வியாதியஸ்தர்கள், திரளான முடவர், செவிடர்கள், உடவர்கள், குஷ்ரோகிகள், முறவர்கள், லேகியோன் பிசாசு பிடித்தவர்கள், திமிர்வாதக்காரர்கள். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். உடன்படிக்கை ஸ்ட்ராங்காக இருக்குது. பிசாசோடு கூட உடன்படிக்கை இருந்தால் பிசாசு அட்ரஸ் கேட்டுட்டு வரான். முழு உலகத்தில் வருவான். எல்லா குடும்பத்திலும் வருவான். ஆண்டிலிருந்து அரசன் வரைக்கும், படித்தவன், படிக்காத, ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாய்ந்தவன், காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆணு, பெண், எல்லோரும் வாழ்க்கையில் அவன் வரணும். ஏன்னா உடன்படிக்கை என்னக்கா வரணுங்க. அவன் வந்து அவன் வேலையை அவன் காட்டணும். அவன் சித்தத்தை நீ செய்யணும். பலவந்தம் பண்ணுவான். பாவத்தை செய், மரணத்தை செய். மறிக்கிறாங்க பாருங்க. பாவத்தினால மரணம் வருது. ஏன்னா மரணத்தோடு உடன்படிக்கை. எசேக்கியேல் ஒரு வருஷம் பாதாளத்தோடு மரணத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள் கூட. மரணத்தோடு பாதாளத்தோடு உடன்படிக்கை செய்ய பாவத்தின் சம்பளம் மரணம் வருது. அது உடன்படிக்கை செய்தால் வரும். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே பாவத்தோடும் பாதாளத்தோடும் மனுஷன் உடன்படிக்கை செய்த ஏதேன் தோட்டத்தில். அதனால தான் எல்லாரும் சாகிறாங்க. பாதாளம், அந்த மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து வெளியிலாக முடியாது. இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு மரணமும் பாதாளம் கிடையாது. அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலும் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். இயேசு அவர் அழைக்கிறார். பயந்துடாதே, கவலைப்பட்டுறாது. பிசாசோடு உடன்படிக்கை செய்துட்டேன், பிசாசு என்னை இருளா பறக்க வச்சுட்டான், என் தலையத்தை அது நினைக்காத. வழி இருக்குது. இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார். இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. ஆதாம் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனி. எல்லாம் நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன். அதில் கண்டிச்சமா சுய நீதி அநீதி இருக்குது. அதில் பாவத்தின் சம்பளம் மாற எல்லா கேடும் பாதாளம் இருக்குது. இயேசுரார் நான் நன்மை தீமை அறியத்தக்கவன் இல்லைன்றாரு. ஏன்னா இயேசு பரிசுத்தாவினால் ஆதாமின் வித்தில் பிறகுற கன்னி மரியாதை பரிசுத்தாவினாலே கரித்தது தேவகுமாரனாக பிறந்தார். அவர் சொல்றார் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படி சொல்றார் பாருங்க. அப்போ நீ அப்பாற்பட்டவனாய் மாற்றும்படி உன்னை அடைக்கிறார். வருவாயா? ஏதேன் தோட்டத்தில் ஏவால பிசாசு வா வா வா, ஏவாலே ஏவாலே வா வா வா. புருஷன் இல்லாத நேரத்தில் ஏவாள் வந்தா ஆதாம் பிசாசிட்ட, நீ இந்த கனியை புஷிக்கும் போது தேவனை போல மாறுவாய். அதான் பொய், மகாபெரிய பொய். ஏற்கனவே தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி தேவனோடு உடன்படிக்கை செய்து பூமியை ஆண்டு கொள்ளும்படி ஒளியாகவும் மகிமையாகவும் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையிலே இருக்கிறாங்க. ஜனத்துக்கு உடன்படிக்கை. அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள குட்டி சொர்க்கம், உலகமே சொர்க்கமயமாக வாரணும். ஜனங்களுக்கு அவங்க உடன்படிக்கை. ஜாதிகளுக்கு ஒளி, தேசங்களுக்கு ஒளியாக ஒளியின் ராஜ்யத்தை பூமியெங்கும் அவங்க பரப்பணும். ஜனங்களுக்கு உடன்படிக்கை. தன்னுடைய ஜீவ சரண ஜீவ ரத்தத்தை, அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ பரலோக ராஜ்யத்தை சந்ததியாக கிடைத்து விடணும் ஜனங்களுக்கு. ஆனால் பிசாசு ஏவாள் கொட்டா வா வா வா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷி. பேச்சு 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 கட்சியில் பிசாசு வார்த்தை கீழ்ப்படிந்தா அவன் சொன்னபடி பறித்தால் அவன் இச்சிக்கப்படும் புஷிப்புக்கு இன்பமாக இருந்துச்சான். அப்படிதான் இருக்கும். பறித்தா புஷித்தா புருஷனுக்கும் கூட அவனும் புஷித்துட்டான். இப்போ தேவனோடு உடன்படிக்கை துண்டிக்கப்பட்டது. பிசாசோடு கூட உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டது. உடனே இருளானார்கள். உடனே பயம் வந்தது பாருங்க. நன்மை தீவரியத்து சாகவே சாவு சக்தி, மரண சக்தி பிடித்து கொண்டது. உடனே திகில், உடனே பயம், உடனே நிர்வாணிகளாக இருக்கிறாங்க. வேத்து வெறுவைக்குது. அல்லேலூயா. அன்பாளே, அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள நீயும் நானும் பிறந்திருக்கிறோம். அந்த பாவமும் மரணமும் இன்னைக்கும் நமக்குள்ள வேலை செய்யுது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி
இன்றைக்கு 2022 இன்னைக்கு இல்லை இல்லையா, 1/1/2020 புது வருட ஆராதனை. இன்றைக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அவ்வளோ ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது. ஏன்னா ஜனத்துக்கு உடன்படிக்கை அது. ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்தவனை ஆதாம் ஏவாளு முழு உலக ஆதாம் சந்ததியில் தான் பிறக்க போகிறாங்க. சகல ஜாதி சகல கோத்திரம் சகல வம்சமான அவர் அங்கே தான் வர போகிறாங்க. தாயின் வைத்து ஆதாம் ஏவாள் மேல் பிறந்து 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 வரணும். அப்போது அவங்க பிசாசு உடன்படிக்கை செய்தால் பிசாசின் பிள்ளைகளாக உலகமெல்லாம் பிறக்கிறாங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக அப்படி கிருபையினால் கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறான்னு சொல்லுது. அப்போது பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் பிசாசோடு உடன்படிக்கை பண்ண நீ மீண்டுமாய் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். மீண்டும் உடன்படிக்கை புதுப்பிக்க உன்னை அழைக்கிறார். உன் குடும்பத்தை அழைக்கிறார், உன் பிள்ளைகளை அழைக்கிறார், உன் சமுதாயத்தை அழைக்கிறார், உன் தேசத்தையே அழைக்கிறார். தேசமே பாருங்க, மரண சக்தி, கொள்ளை நோய், எவ்வளோ பேர் மச்சு போனாங்க கொரோனாவில். புது புது கொள்ளை நோய் வந்துக்கிட்டே இருக்குதுனாங்க. ஏன்னா திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரும் வேறுண்டு போகிறான். வேறு வழி கிடையாது. நீ பிசாசோடு உடன்படிக்கை செய்திருந்தா அந்த உடன்படிக்கையின் சரத்து என்னன்னா, அவன் உன் வேலை காட்டணும், அவனுடைய காரியத்தை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும். அந்த மரணத்தை பாதாது கொடுத்தே தேணும், நீ தடுக்க முடியாது. ஆனால் உடன்படிக்கை எப்படிப்பட்டது? நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்திருக்கிறாய். தேவன் வேண்டாம், அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ எனக்கு வேண்டாம், ஜீவ தேவன் எனக்கு வேண்டாம், நன்மை தீமை அறியத்தக்க அந்த பிசாசின் சித்தம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி உடன்படிக்கை செய்தனால அது தலைமுறையாக பாவத்தின் சம்பளம் மரணம், குடும்பத்தில் சபையில் தரித்திரம், வியாதி, வறுமை, அகால மரணங்கள், விபச்சாரம், வேஷத்தனம், சுயநீதி, அநீதி, கல்விச்சமம், ஜீவன், இது அப்படியே அந்த நன்மை தீமைங்கிற அந்த கனிக்குள்ளிருந்து அப்படியே புங்கி இன்னைக்கு வரையும் வந்துக்கிட்டே இருக்குது. இதை தடுக்க ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவத்தை நீக்குவாராம். என்னது? ஏதேன் தோட்டத்தில் ஆதி பாவம் மூல பாவம் தேவன் விலக்கின வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை பூச நன்மை தீமை அறியத்தக்க அந்த பாவத்தையும் மரணத்தையும் நீக்கிறவர் தான் இயேசு. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை சுபான நித்திய ஜீவன் நானே ஜீவா பண்ணுறாரு. அந்த ஜீவ விருட்சத்தை என்னை மீண்டுமா புசிக்க வைக்கிறாரு. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறேன், ஆதாமுக்குள் பிறந்தனே, பிசாசோடு உடன்படிக்கை செய்தவனே, நன்மார்கனே துன்மார்கனே, சன்மார்க துன்மார்க, நன்மை தீமை அறியத்தக்கவன், நல்லவன் கெட்டவனே, ஈஷாக கிடக்கிறாய். ஆபத்துக்கு விபத்துக்கு நாசமோசம் கொள்ளை நோய்க்கு தப்பிக்க முடியல. தரித்திரம், அவமானம், அட்ரஸ் கேட்டு அது உடன்படிக்கையாது. அட்ரஸ் கேட்டுட்டு வரத்தான் செய்யும். என்னதான் ஜாண்டியான முயற்சியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வாழ்க்கை. கோடியாக பணம் வச்சது கூட வியாதினால் கொள்ளை நோய்க்கு பயந்துட்டு இருக்கிற ஆபத்துக்கு விபத்துக்கு. ஏன்னா பிறப்பு பாவம் தானே. கோடியாக பணம் இருந்தாலும், படிச்சிருந்தாலும், படிக்க ஏழையாக இருந்தாலும், சயின்டிஸ்டாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், என்ஜினியராக இருந்தாலும், எந்த ஜாதியோ எந்த இனமோ எந்த தேசமோ, ஆனால் அம்மா வயிற்றில் ஆதாமுக்குள்ளே பிறந்து பாவத்தோடு கூட உடன்படிக்கை செய்தபடினாலே அந்த பிசாசான் யாரையும் வெட்ட பாடில்லை. ஆனால் அந்த உடன்படிக்கை பிசாசானோடு இருக்க உடன்படிக்கையை முறித்து தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யத்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த ஆதாம் ஏவாளி 2 பேர் கூப்பிட்டான் பிசாசு. வா இந்த கனியை பூசிட்டு. அந்த 2 பேர்களும் எண்ணிருந்த கோடி ஜனங்க வரப்போறாங்க தெரியும் பிசாசு. அந்த எண்ணிருந்த கோடி ஜனங்க ஆதாமுக்குள்ளே பிறந்து பாவத்தின் சவல் மனுஷாக கிடக்க உலகம் ஃபுல்லாக கண்கூடாக பார்க்குறோம். கொள்ளை நோய், எந்த காலம் உலகமே லாக்டவுன் பண்ணுறாங்க. மரணம், கொள்ளை நோய், அது பிசாசினால் வருது. வியாதி, மரண சக்தி, திருடவும் கொள்ளவும் அழுக்கு வேறுண்டு போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும், அது பரிபூர்ண படம் வந்தே என்றார். அந்த ஜீவன் கொண்டு வராரு பாருங்க. இயேசு ஜீவ மார்க்கத்தை இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். இயேசு ஒரு தனிப்புடன், அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் அந்த ஜீவ சரீரத்தோடு கூட ஜீவ ரத்தத்தோடு உடன்படிக்கை செய்யணும். அது எப்படியா செய்யணும்? எப்படி செஞ்சு நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியோடு பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்ட, பறித்த, புசித்த, அதை தேவனுக்கும் உலகத்துக்கு காட்ட தான் உடன்படிக்கை. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தா அந்த பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு காட்டும். ஆதாம் முழு உலகத்துக்கு காட்டுவேன். அதுதான் பாவத்தை முழு உலகத்தையும் பாதி. ஆதாம் வியாபாரம் இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது. 2022 1ஆம் தேதி இன்னைக்கு புது வருட வாக்குத்தத்த செய்தி. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு உடன்படிக்கை செய்ய நானே ஜீவப்பம். வருத்தப்பட்டு பாரஸ் எல்லோரும் எண்ணிருத்துவார். அந்த ஆதாம் ஏவாளை பிசாசு கூப்பிட்ட மாதிரி ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் இயேசு வருத்தப்பட்டு எல்லாம் வாங்க என்கிட்ட என்ன பண்ண, நானே ஜீவப்பம்.
நான் ஜீவ ரத்தம், நான் ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவனுக்குள்ள பரலோக ராஜ்யம், வானத்துல சகல அதிகாரம் இருக்குது. அங்கே நன்மை தீமை இருக்குது, பாதாள ராஜ்யம் இருக்குது. அதோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாய், ஞாபகம் இருக்கட்டும். அதனால தான் பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப முடியாது. நீ கேரண்டி அட்ரஸ் கேட்டுட்டு வந்து தானே மரணம் தப்பவே முடியாது. இயேசு சொன்னார், மரணத்துக்கு அப்பாற்பட்டவர், பாவத்துக்கு அப்பாற்பட்டவர் இயேசு. இயேசு சொல்கிறார், நான் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததில் இருக்கிறார். பிஷா சொல்கிறான், பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறான். அதில் தான் நம்ம பிறந்திருக்கோம், தவிர்க்க முடியாது. பிறக்கும்போது அப்படி தான் பிறப்போம். இப்போ இயேசுவாகி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புஷிக்கணும் ஐயா. நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்த புஷித்த அந்த தேவன் தான் உலகத்தை காட்டிக்கிட்டே இருக்க வாழணும், சந்ததியாக காட்டுறேன். அப்படிப்பட்ட நீ இயேசுவாகி அந்த ஜீவ ரத்தத்தை புஷிக்கணும். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து வாழ்நாளாக காட்டணும். அதுதான் தேவனோடு உடன்படிக்கை. அதுதான் ஒன்று அழைக்கிறாராம். அதுதான் அந்த வாக்கு தத்துவம். ஏஎல்சி வெள்ளூர் பரிபூர்ண ஜீவன் சபை, சோழன் சபையுடைய வாக்கு தத்துவம். ஏசாயா 42:7, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். உண்மை ஆதாமுக்குள் பிறந்த உண்மை கிறிஸ்துவுக்குள்ள உன்னை உடன்படிக்கையாக ஒளியாக வைக்கிறார். உன் குடும்பத்துக்கு, உன் சபைக்கு, உன் ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு, சமுதாயத்துக்கு கிறிஸ்துக்குள்ள வைக்கிறார். அந்த கிறிஸ்து ஜீவ விருட்சத்துக்கு கனியாக இருக்கிறார். அந்த ஜீவ சரஜ்யம் பரலோக ராஜ்யத்தையும் கொடுத்துறார். அந்த கிறிஸ்துக்குள்ளே பரலோக ராஜ்யமே உனக்கு பேக்கில் சப்போர்ட் பண்ணுது. ஆதாமுக்குள்ள இருந்தால் அந்த பாவமான பாதாளமே உனக்கு விரோதமாக உனக்கு பின்னாடி வேலை செய்யுது. அல்லேலூயா. ஆதாமுக்குள் பிறந்தவனே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அதனால தான் பாருங்க, இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தில் பங்கு அந்த அப்பத்திய திராட்சரசம் பானம் பண்ணி அதை இயேசுவோடு உடன்படிக்கை செய்யும் போது அன்பான பரலோகமே உனக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அந்த கிறிஸ்துவை காட்டணும். உடன்படிக்கைன்னா என்னன்னா, முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கும் பகையும் கசப்பும் காட்டக்கூடாது. ஒரு ஆளுக்கு பகையும் கசப்பும் வெறுப்பையும் காட்டியிருந்தா கூட அந்த உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டுமா. இவன் பாவம் ஆதாமில் தொடங்கி 2ஆம் வரைக்கும் போதுங்க. 2ஆம் வரைக்கும். அப்போ ஆதாம் ஏவாலிருந்து 2ஆம் வரைக்கும் இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை மத்தியஸ்தமாக கொடுக்கணும். அப்புறம் பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம் முழு உலக இயேசு அவனுக்கு கொடுக்கும்போது தான் பாவத்தோடு இந்த உடன்படிக்கை நிவர்த்தியாகி பசுத்தாய் ஊற்றப்பட்டு நீ ஆசீர்வாதமாகவும் உயிர்த்தலாகவும் நீ இருப்பாய். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவோடு கூட நீ உடன்படிக்கை செய்யப்பட வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் சொல்றார். இயேசு அவர் கடைசி ஆதாம், முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன், கடைசி அவன் உயிர்ப்பிக்கிற ஆவியான். அவர் பேர் இயேசு. அதான் உன்னை இந்த புதிய ஆண்டில் 2021 புது வருட வாக்குத்தத்த செய்தியின் மூலமாக உன்னை அழைக்கிறார். உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை அழைக்கிறார். தீவிரமாக இயேசு கிறிஸ்துக்குள்ள உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்யுங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எப்படி நன்மை தீமறியத்தக்க கனியை புஷித்தீங்க, அதை தேவன் தர உலகத்துக்கு வாயினெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க. நல்லா படிக்கிறீங்க, நல்லா உழைக்கிறீங்க, நல்லா சம்பாதம். ஆனால் பிசாசு ஜெயிக்க முடியல, பாவத்தை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும், தரித்திரத்தை ஜெயிக்கல, ஆபத்து விபத்து நாசம் கொள்ளை நோய் ஜெயிக்க முடியல. ஏன்னா பிசாசோடு உடன்படிக்கை இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியாது. அவன் திருடவும் கொள்ளவும் அழுக்கும் தான், அவன் வேறு ஒன்றுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட நீ ஏன் சொல்கிறார், நானும் எவைகளுக்கு ஆடுகள் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை ஜனங்கள் ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ விருட்சத்துக்கு அணியே கொடுக்குறான். அந்த ஜீவ இயேசு பரலோக ராஜ்யமே இருக்குது. தேவி நீதிலிருந்து உயிர்த்தெழுதல் வெளில இருக்குது. அதை உனக்கு கொடுத்து உடன்படிக்கை செய்ய அடைக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இயேசு அவர் ஜீவ சொல்ற ஜீவரத்தை, அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். ஜீவ உலகம், ஜீவ பூமி, ஜீவ சொல்ற ஜீவ ஐஸ்வர்யம், எல்லையற்ற அன்பு. இயேசு நீங்கள் ஜீவன தேவன ஆலயமாக அதை எடுத்து தேவனுக்கும் ஆதாம் வாழ்நாளெல்லாம் கொடுக்கணுங்க. ஒரு நாள் இந்த வருடம் முழுது நீங்கள் கொடுத்தா பசுத்தாய் நீங்கள் அட்ரஸ் கேட்டுட்டு வர்றார். தேவதூர் அட்ரஸ் கேட்டு வந்து உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி ஆதாமுக்கு என்பது எல்லா ஆசுவாத வெற்றி ஜெய ஐஸ்வர்ய சுகத்தை பலத்து கொடுத்து நித்தி இந்த உலகத்தில் பரலோகத்தில் கொடுப்பார். இல்லைனா ஆதாமின் சிந்தை மரணம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மார்க்கத்தை, நன்மார்க்க துன்மார்க்கத்தை தேவனுக்கும் காட்ட உலகம் முழு உலகத்துக்கு அசுத்த அட்ரஸ் கேட்டுட்டு வருவான். பிசாசின் உடன்படிக்கையின்படி பலவிதமான எண்ணல்களை நீ இந்த வருடம் முழு சந்திப்பாய். அதனால தான் நான் எப்படியும் வாழ முடியாதுங்க. எப்படியும் ஒன்று ஆதாமுக்குள்ளே வாழணும், இல்லை கிறிஸ்துக்குள்ளே வாழணும். கடைசியாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே, அந்த இயேசுக்கு விலை போட முடியாது. அவர் விலையேறப்பட்டவர், திருத்துவத்தில் 2வது நபர். அந்த இயேசு தன்னையே கொடுக்குறார், தன் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறார். சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ எந்த பாவியனா இருக்கு, நீ ஆதாமுக்குள்ளே பிறந்தியா,
உனக்கு இயேசு தன் சரீரத்தையும் தன் ரத்தத்தையும் ஜீவ அப்பத்தையே கொடுக்குறார். வானத்தில் சகல அதிகாரம் கொடுக்கிறார். அதை எடுத்துக்கொண்டதை தேவனுக்கு ஆதாமிலிருந்து மூடு உலக இடைவிடாமல் செலுத்தி கொண்டே இரு. பிசாசுகள் அசுத்தாவிகள் அலைகழித்து ஓடிவிடும். இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்து கொள். இருளாய் இருந்த நீ இருளிலிருந்து இருளின் ராஜ்யத்தை விடுதலையாக்கி நம்மை குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்த ஒன்று குறைந்த சொல்லப்பட்டிருக்கு. அதனால இயேசுவோடு கூட இணைக்க முடியுது. நீ ஒளியின் ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் இணைக்கப்படுகிறாய். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வெளியே போட முடியாது. வானத்தில் சகல அதிக எல்லையற்ற அன்பு எச்சிக்கப்படுத்த சகல வாக்குத்தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற சபை எல்லையற்ற இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. அதை கொடுக்கிறார் கல்வாரி சிலுவையில் முழு உலகத்துக்கும். அதை எடுத்தாயா? எடுத்ததை தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கு இடைவிடாமல் வாழ்நாளாக ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷம் இடைவிடாமல் கொடுக்க 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 பாவட்டுமான ஓட பசுத்தாய் ஊட்டோட தேவத்துவத்தில் பணிவிடை செய்ய உன் வாழ்க்கையின் இந்த 2022 ஆசீர்வாதம் மகிமையும் கனமும் புகழ்ச்சி வெற்றியும் ஆயிரும். அல்லேலூயா. ஆனால் அன்பாளே, இந்த 2022 இந்த புது வருட வாக்குத்தத்த செய்தியில் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அடித்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நோவா காலத்தில் நோவா ஆயிடுச்சாரு. நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து சரித்திர வராதனால அவன் பலிபீடத்தை கட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டியை ஒரு புறாவை தேவனுக்கு சேர்த்து, அதான் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு, அதுதான் உடன்படிக்கை. நோவாவும் அவன் குடும்பமும் நோவா காலத்தில் பெருவெள்ளத்துக்கு நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொண்டார்கள். மீதி பேரெல்லாம் என்னன்னா ஆதாமுக்குள்ளே பிறந்தாங்க. பாவம் பெருகி போச்சு. நன்மை தீமை அறியத்தக்க பாவம் நோவா காலத்தில் பெருகி 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 பிசாசோடு உடன்படிக்கை எல்லாம் நோவா காலத்தில் நோவா பிரசங்கம் பண்ணுறான். எத்தனையோ 100 வருஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணுறான். யாரும் கேட்கல. நாங்கள் இருக்கிற மாதிரியே இருப்போம். பாவத்தில் சாபத்தில் நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கத்தில் தான் இருப்போம். நாங்கள் பாவம் பெருக 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 நோவா காலத்தில் எல்லாம் பெருவெள்ளத்தில் அழிந்தே போனாங்க. நோவா மட்டும் தப்பி வைக்கப்பட்டான். ஏன்னா உடன்படிக்கை. நோவாவோடு உடன்படிக்கை செய்தாராம். அந்த வசனம் பாருங்க. நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நிறைய வசனம் உடன்படிக்கையின் கண்காணிதத்தில் போட்டு நீங்கள் பாருங்கள். உடன்படிக்கை தேவனோடு உடன்படிக்கை செய்யணும். பரிசுத்தாவி தேவ உடன்படிக்கைனா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த உடன்படிக்கை. முழு உலகத்தில் 2 ஊருக்கு 2 பேர், தெருவுக்கு 2 பேர் ஊழியக்கார் விசுவாசி. எங்கே பார்த்தாலும் பகையும் கஷ்டமாக அரசியல்வாதிகளும் பகையும் கஷ்டம், அது பேர் உடன்படிக்கை. அதனால தான் கிறிஸ்துவம் புரட்சிகரமாக மாறல. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது தான் உடன்படிக்கை. அப்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்கிறார் பாரு. ஆதியாகமம் 6 நோவா ஆதியாகமம் 9:16 உடன்படிக்கப்பட்டார் பாருங்க. நோவா ஆதாமுக்குள்ளே பிறந்தான். நன்மை தீமை அறியத்தக்க கனி தான் நோவாவும் குடும்பத்தில் பிறந்தாங்க. ஆனால் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் உடன்படிக்கை செய்து கொண்டு அவங்க தப்பித்து கொண்டாங்க. புதிய ஏற்பாட்டு அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவம் சுமந்து தேவாட்டுக்குட்டி. அதை நாமும் நோவா காலத்தில் பெருவெள்ளத்துக்கு தப்பி அந்த மாதிரி நாமும் தப்பித்துக்கலாம். அந்த பேழையாகிய திருச்சபைக்குள்ளே வந்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இங்கே பாருங்கள். நிறைய இருக்குது வசனம். உடன்படிக்கின்ற வசனம் உடன்படிக்கின்ற வசனத்தில் அந்தவேல் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் போல சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். நித்திய உடன்படிக்கை கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்யப்பட்டது. அதை நாம் நோக்கி பார்த்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை கல்வாரி சிலுவையில் அறியப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி பார்க்கலனாக்கா பிசாசியே பார்த்துருப்பாங்க. சுய பலத்திலே வாழ்நாள்லாம் பிசாசை நோக்கி பார்த்து பிசாசி கிரியதான் உலகமுள்ள தேசங்களில் பட்டணங்களில் கிராமங்களில்
தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் சாபங்கள், ஏன்னா பிசாசியை நோக்கி பாவத்தில் பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே ஜீவித்து பிசாசியை நோக்கி பார்த்து வாழ்நாளாக பிசாசோடு போராடி 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 அப்படியே நித்திய பாதாளம் சொல்லப்படுது. அப்படிப்பட்டவர்கள் நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். 17 வருஷத்தில் இது எனக்கும் பூமியின் மேல் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்த உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். அப்புறம் நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாம் வராரு. அவரும் ஆதாம் வழியாக பிறந்து வந்து வந்தார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து விக்கிரகாராதிகாரனாக இருந்து ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக தேவனோடு உடன்படிக்கை படி ஏற்பாட்டில் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஒன்றில் ஆபிரகாம் 99 வயதுள்ளவனாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்ல உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு கூட பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். பிள்ளையே இல்லைங்க, ஆனால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். பிள்ளை இல்லை, சாபம். ஆதாம் மூலமாக பிறந்திருக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க 100 வயசு 90 வயசு சாபம் பாருங்க வேலை செய்யுது. பிள்ளை கூட பிறக்கிறதுக்கு விருப்பம் இல்லை பிசாசுக்கு. மலட்டுத்தனம் ஏன் வருது? ஆதாம் மூலமாக பிறந்தனால தான் வருது. பாவத்தின் சம்பளம் மரணம் இருந்தாக்கா மலட்டுத்தனம் வருது. உலகத்துக்கு எத்தனையோ பேருக்கு மலட்டுத்தனம். ஒரு வழி இருக்குது, இயேசுவே வழி, இயேசுவே சத்துவ, இயேசுவே ஜீவன். இந்த 100வது வயசில் பிறந்த இந்த ஆபிரகாம் சாராளுக்கு சிறுகில் வைப்பாடு 90 வயசு கேள்விங்க. சிறுகில் வைப்பாடு அவளுக்கு பிள்ளையை கொடுக்குறாரு. ஈசாக்கு என்கிற அழகான ஒரு மகனை கொடுக்குறாரு. ஏன்னா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்து அந்த ஆட்டுக்குட்டி சத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெலாம் வெளிப்படுத்தினாக்கா எப்பேற்பட்ட சாபம் நீங்க மல்ட்ட சாபம் நீங்கி சிறுகில் வைப்பா நின்று போன ஈசாக்கு கொடுக்குறாரு. அதான் உடன்படிக்கை. உன் வாழ்க்கையில் மனுஷனால் கூட அதெல்லாம் தேவனால் கூட. அந்த தேவன் கிறிஸ்டியஸ் மூலமாக உன்னோட உடன்படிக்கை. அந்த இயேசுவால் கூடாத காரியம். அந்த இயேசு சரியேசு ஜீவ வித்து பரலோக ராஜ்யத்தை அளவற்ற அன்பை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு இந்த 22வது வருஷத்தை வாய்நாளாக காட்டிப்பார். கிறிஸ்துவுக்குள்ளே வா. நன்மை தீமறியத்துக்கு மார்க்கத்திலே இருந்து அதிலேயே தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டிட்டு இருக்காது. சாபம் ஒழியாது, பாவம் ஒழியாது, மரணம் ஒழியாது, பிரச்சனை தீராது. அது வளர்த்துக்கிட்டே போகும். ஏன்னா உடன்படிக்கையின்படி பிசாசு வரத்தான் செய்வான். அதனால தான் ஞானசான பாவத்துக்கு மறித்து நன்மை தீமறியத்துக்கு டெத்து மறித்து அடக்கம் கிறிஸ்துவுக்கு நம்ம ஒழிக்கணும். தேவி நீதி உயிர்த்து இல்லை, நல்லா ஃபயராக இருக்கணும். அந்த இயேசு வானதோட சகல அதிகாரத்தை தேவனுக்கு தனக்கு முழு ஒழுங்கு வெளிப்படுத்திட்டே இருக்கும். உங்களை சபிக்கலை ஆஸ்வதிங்கள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை செய்யுங்கள், துன்பம் நின்று ஜபம் பண்ணுங்கள். எல்லாம் கிறிஸ்துக்கு எடுத்த காரியம் தான். சபிக்கல் ஆசை என்ன? இயேசு சாமிடவாக பகைக்குள் நன்மை என்ன? இயேசு கிறிஸ்து சாமிடவாக வானதோட சகல அதிகாரத்தை தான் பகைக்கணும் கொடுக்குமா. இந்த துன்பம் நின்று ஜபம் பண்ணணும். என்ன உம்முடைய நாமம் நீங்கள் ஜபம் பண்ணவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யத்தை தேவன் தனக்கு மூடு வளர்த்துது. அங்கே மாம்சீகமானது எதையுமே செய்ய சொல்ல மாட்டேன்றார் இயேசு. ஏன்னா மாம்சீகமான செய்யும்போது அங்கே சாபம், அங்கே சாகவே அது பிசாசோடு உடன்படிக்கை. அவன் திருடவும் கொள்ளும் அழிக்கத்தான் வருவான். அதனால தான் கிறிஸ்துக்குள் வந்த நீ இயேசு கிறிஸ்துவாமோட பரலோக ராஜ்யத்தை எல்லையற்ற விதத்தில் தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு ஒழுத்து வெறித்தனமாக கொடுக்கணும். ஏன்னா ஆதாமுக்குள் பிறந்த நீ சிறிய வயசு வாலிபத்து முடிந்த வயசு நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களை அந்த சுய நீதி அநீதி, இயேசு தேவி நீதி. மனுஷன் சுய நீதினா நன்மார்க்கேன் சன்மார்க்கேன், நன்மார்க்கேன், தீமைன்னா துன்மார்க்கன், நல்லவன் கெட்டவன். அதை போய் தேவன் தனக்கு ஷாகவே ஷாவாய் அதை வெறித்தனமாக காட்டுறான் மனுஷன். சிறிய வயசு வாழ் முடிந்தவன் படித்தவன் முடிந்தவன் தாய்ந்தவன் முழு சகல ஜாதி ஜனங்களும் அதை தேவன் தனக்கு உங்களுக்கு காட்டி காட்டி பிசாசோடு உடன்படிக்கை. அந்த பிசாசு திருடவும் கொள்ளவும் அடிக்கிறதான வாழ்க்கையில் எல்லாம் உலகெங்கும் வரான். பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடப்புகளெல்லாம் பாருங்கள். இந்த கடைசி காலத்தில் அன்னைக்கும் இன்னைக்கு என்றைக்கும் இப்போது தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். அவன் பலிபீடத்தை கட்டினான், ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டியை. அந்த இயேசு ஜீவ விசத்துக்கனிய அந்த தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததில் தேவன் தனக்கு உலகத்துக்கு மத்தியசமாக பலிபீடத்தில் செலுத்தி 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 ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு மூலமாக ஆபிரகாமை சகல காலத்தில் ஆஸ்வதித்தார். அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானான். அவனை திரளாய் பெருகவே பெருக பண்ணுறான். ஆடு மாடுகள் ஒட்டங்களும் திரளான ஆசைகளும் பொண்ணு வெளி விஷயமானா இருந்தான். விக்கிரகாராதனை செய்த ஆபிரகாம். அல்லேலூயா. அதனால் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் யாத்ராகமத்தில் பாருங்கள். யாத்ராகமம் 2 இங்கே இஸ்ரவேல் ஜனங்க
எகிப்துல பார்வோன் கையில் போய் 430 வருஷமா இருக்காங்க. பார்வோன் ஜீவனை கசப்பாக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் வழியா வந்தவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 18 ஆட்டுக்குட்டி நினைக்கவே இல்லை. அந்த 430 வருஷம் ஜனங்களா சேர்ந்துட்டாங்க. அந்த பார்வோன் அவர்களை ஜீவனை கசப்பாக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல மோசே வரான். அப்போ பாருங்க, யாத்திராக 3ஆம் அதிகாரத்தில் சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கொண்டார். ஆமா, உடன்படிக்கை டக்குன்னு நினைவு கொண்டோம். 1000 யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த யோசனை உனக்கு புரியாது. மாம்சமானது ஒன்று அது 5 வேலை தான் செய்யும். டக்குன்னு உடன்படிக்கை, இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவன் தனக்கு முழு உலகத்தை நான் கொடுக்க போறேன்னாக்கா அங்க நினைவு, பரலோகம் நினைவு வருது. அட்டென்ஷன் ஆகுது பரலோகமே, தேவதூதரே. அதனால்தான் கிறிஸ்துக்குள்ளேயே இடைவிடாமல் இயேசு வானத்தோட சகல அதிகாரத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு இடைவிடாமல் செலுத்த தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளேயே இருக்கிறார். தேவதூதர் தான் உன்னை உலாவாங்க. அதனால தான் பிசாசு அதை நினைக்க விட மாட்டான் பாரு. உலக கவலை, அந்த கவலை, இந்த கவலை, நாடு இப்படி இது இப்படி மாம்சீகம் நன்மை தீமை வட்டத்திலேயே பிசாசு, அந்த பிசாசு உடன்படிக்கையிலேயே மக்களை வச்சுக்கிறான். அதனால பிசாசு திருடவும் கொள்ளாயும் தொடர்ந்தே செய்கிறான். நீ கிறிஸ்துக்குள் மறுபடி பெரு. கிறிஸ்துவையே தேவனுக்கு தனக்குள்ள இடைவிடாமல் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த இயேசு பரலோக ராஜ்யம், வானத்துக்குள் சகல அதிகாரம், எல்லையற்ற சமாதானம், தேவி நீதியின் சமூகம், பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை உன் மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, தேவனுக்கு தனக்குள்ள இடைவிடாமல் எக்கால் வெளிப்படுத்தி பசுத்தாவியானவர் இறங்கிட்டே இருப்பார் குடும்பத்தில். ஆனால் தான் இயேசு கொடியானது திராட்சை செடி நிலைத்திருக்கிறது போல ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இந்த 2022 இந்த 1ஆம் தேதி புதுவருட வாக்குத்தத்த செய்தியை உன்னை அழைக்கிறார். உன்னை ஜனத்துக்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை அழைக்கிறார், உன்னை தற்காக்கிறார். அல்லேலூயா. அப்போ பார்க்கிறோம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கொண்டார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தொழினார். இஸ்ரவேல் புத்திரனா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க, ஆபிரகாம் சந்ததி. இப்போ ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் பழைய ஏற்பாட்டில் அவங்க உடன்படிக்கை செய்திருந்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டிக்குள்ள இயேசு சாமி பரலோக ராஜ்யமே கிடையாது. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அவன் தான் இஸ்ரவேலன். பேர் இஸ்ரவேலன். எங்கேயோ சுயநீதி அநீதி காட்டினா அவன் இஸ்ரவேலன் கிடையாது, சபிக்கப்பட்டவன் ஆகிடுவான். இஸ்ரவேலனா கிறிஸ்துவை பழைய ஆட்டுக்குட்டி இயேசு சாமி பரலோக தேவனுக்கு தான் உலகத்துக்கு அவன் தான் உண்மையான இஸ்ரவேலன். அவனை தான் கண் நோக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கிறார். தேவன் அவர்களை நினைத்தறினார். அப்போ இஸ்ரவேலனா இருக்கணும். யாக்கோபு எகிப்தியனா இருக்கக்கூடாது, இஸ்ரவேலனா இருக்கும். எகிப்தியனா நன்மை தீமை அறியத்தக்கவனா இருந்தாக்கா பிசாசம் உன்னை கண் நோக்கிட்டே இருப்பான். அவன் தான் உன்னை நினைச்சிட்டே இருப்பான். அந்த வருஷம் ஃபுல்லாக நினைச்சிட்டே இருப்பான். ஏதோ ஒரு விதத்தில் அவன் அட்ரஸ் கேட்டுட்டு வரத்தான் செய்வான். நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுய நீதி அநீதி, பகை, கசுப்பு, கவலை, பயம், இதெல்லாம் மாம்சம். இயேசு கவலைப்படாது, சோர்ந்து போகாது. அப்படி என்னத்தையும் பண்ணணும். இயேசு சுசர் இயேசு பரலோக ராஜ்யம், வானத்துக்கு சாகல, அது எல்லையற்ற அன்பு. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்து கூடியா. இது தேவனுடைய உடன்படிக்கை. தேவன் உன்னை கண் நோக்குவார். பசுத்தாவைக்கு தேவதூர்களெல்லாம் கண் நோக்குவாங்க. தேவன் கண் கேரண்டி வருவான். எப்படி பாவத்தின் சம்பளம் பண்ணது தேவன் தான் கொடுத்து பிசாசு கேரண்டியாக வரானோ அதுபோல் பசுத்தாய் தேவதூர் உன்னை காப்பாற்றியே தீர்வா, விடுதலையாக்குவது. இதுதான் இடைவிடாமல் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும். வானத்தோடு சகல அதிகாரத்தை பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கும், குடும்பத்துக்கு பட்டத்தை முழு உலகத்துக்கும். எங்கே பார்த்தாலும் பகை, எங்கே பார்த்தாலும் கசுப்பு, நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களை குடும்பத்தில், மனைவி, பெற்றோர்கள், வேலை ஸ்தலத்தில் எங்கே பார்த்தாலும் சுயநீதி அநீதி காட்டிகிட்டே இருக்குது. வாயில் பேசுறது. தாவி சொல்கிறான், என் நாவு நாள்தோறும் உமது நீதியை உமது துதி சொல்லிக்கொண்டே இருக்குமா. கர்த்தரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் கர்த்தரை நினைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் தான் தாவீது நினைச்சிட்டே இருக்கிறார். கர்த்தர் தாவீது வர ஆடு மேய்க்கிற ராஜாவாக மாறுறாங்க. அவங்கெல்லாம் கண்டினியூஸாக கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைக்கப்படுறாங்க. நான் கர்த்தருடைய கிருபை என்றைக்கும் பாடுவேன். என் நாவு நாதம் உமதி நீதி, நம்முடைய நீதி சுய நீதி. அதை போய் தேவன் தன் உலக காரியத்தில் பிசாசம் வந்துட்டு இருப்பான். அவருடைய நீதி அவர் சொல்லிக்கொண்டே சங்கி 35 சங்கி தேவத்தொழில் என் நாவு உமதி ரட்சிப்பை சொல்லும். அவங்க தொகையை எண்ணி விடாது. அப்போ கிறிஸ்துக்கு அடுத்த காரியங்களை பழைய ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் பெற்றுக்கொண்டதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டே இருந்ததுனால தாவீதை கர்த்தர் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார். கர்த்தர் கண் நோக்கினார். நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கம். என்ன நீதி? தேவ நீதி. அந்த தேவ நீதி இயேசு தான். இயேசு சாப்பிட வாக்குத்தத்தம் தான். அது இந்த 2020 தேவனுக்கும் தனக்கும் குடும்பத்துக்கும் முழு உலகத்துக்கு வாழ்நாள் வெளிப்படுத்தி கொண்டே பரலோக ராஜ்யத்தை வெளிப்படுத்து. ஏதோ ஒன்று வெளிப்படுத்துனுங்க.
மனுஷன் ஜடம் கிடையாது, நியூட்ரலாக இருக்க மாட்டான். ஒன்று பாதாள ராஜ்யத்தை மனைவி கிட்ட குடும்பத்தில் பட்டணத்தை பகையும் கசவும் போட்டியும் பொறாம எரிச்சலும் வேலை ஸ்தலத்தில் எங்கேயோ மாம்ச சிந்திய நன்மத்தி தேவனுக்கு தான் உலகத்தை வெளிப்படுத்தி தான் ஜடம் கிடையாது மாட்டான். காலையிலேயும் நைட்டு தூங்குற வழியும் அது கிறிஸ்துவை பரலோக ராஜ்யத்தை வானத்துக்குள் சகல அதிகாரத்தை எல்லையற்ற அன்பை ஏசு சரி ஜீவ சொல்ற இது ஜீவ உலகம், இது பரலோக ராஜ்யம் வானத்துக்குள் சகல அதிகாரம் பிதாவாகி குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு முழு உலகம் எண்ணை விடாமல் எக்காலத்திலும் நீ தேவனுக்கு கணக்கு உலகத்து கர்த்தருனை நினைவு கூர்ந்து கூட கர்த்தருனை கண் நோக்குவார் சொல்லப்படுது. இங்கே கண் நோக்கினார் சொல்லப்படுது. அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். டைம் கடந்து போச்சு. இந்த 2021 கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அப்புறம் யோசுவாவை நினைக்கிறாரு. யோசுவா மூலமாக கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட போட்டால் கட்டாத வீடு தோப்பு பாலும் தேனு ஒரு நல்ல விசாலமான தேசம். எரிகோ கோட்டை மடமடு பஸ்க்கு ஆட்டு ரத்தத்தை நிலைக்காலில் பூசுறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? பார்வோன் கையில் சிறை வெளிப்பட பார்வோன் நன்மைத்தையும் அறியத்தக்கவன். இஸ்ரவேல் ஜனங்க ஆட்டுக்குட்டி நீதிமான ஆக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வச்சு நிலைக்காலில் பூசணும். அந்த நிலைக்கால் இயேசு சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் அதை ஒவ்வொரு அவன் எனக்கு தான் ஒரு 18 ஆட்டுக்குட்டி இயேசு இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு எகிப்தின்னு கொடுக்குறாங்க. கர்த்தர் அந்நாள் சங்காக ஓடிட்டாங்க. நினைவுக்கு வந்தார் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பொண்ணோடு வெள்ளியோடு வந்தாங்க. பார்வோன் சமுத்திரம் மாண்டே போனார்கள். அவன் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் நன்மைத்தையும் அறியத்தக்கவன் ஷாகவே செத்தான். இஸ்ரவேலர் 30 லட்சம் ஜனம் மோசேவும் அவர்கள் செங்கலில் பிறந்து யோர்தான் கானான் தேசம் போய் சேர்ந்தாங்க. ஏன்னா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்த ஒரே ஒரு காரணத்தினாலே. ஆனால் அன்பான புதிய ஏற்பாடு அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆனால் 2022 உங்களை ஆண்டவர் அடைக்கிறார். ஏசாயா 42 7வது வசனம் 7வது வசனத்தில் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பார்கள் எல்லோரும் என்னிடத்தில் வார்கள். இயேசு அழைக்கிறார். நீ எந்த ஜாதியோ எந்த இனமோ உன் பேக்ரவுண்ட் எதுவானா இருக்கலாம். நீ சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவி யாரானா இறையா வாயா தீவிரமாக வாயா. லேட் பண்ணாத. நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை ஊறிடாத. அது வியாதியும் சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் கடன் தொல்லையும் ஆபத்தையும் விபத்தையும் கொள்ளை நோய் கொடுக்கத்தான் செய்யும். அது உடன்படிக்கை, அது வரத்தான் செய்யும். அது தடுக்க முடியாது உன்னால. அதுதான் வருத்தப்பட்டு பாருங்க. என்று நான் உங்களுக்கு இலை பாருங்கள் தரு. என் ஜீவ அப்பத்தை பூசிங்க, அந்த ஜீவ சரீரத்தை பிடிங்க, ஜீவ வார்த்தையை பூசிங்க, பரலோக ராஜ்யத்தை ரிசீவ் பண்ணுங்க. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் உடன்படிக்கை. முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு ஜீவனை பரிவர்த்தி கொடுக்கலனா கூட அங்கே மாம்சத்தை காட்டுறீங்க. பிசாசு உள்ள ஒரு ஆள் மூலமாக புகுந்து எல்லாத்தையும் சேதப்படுது. அதனால கிறிஸ்துவன் என்றால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வரணும். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ஏற்ற ரொம்ப மோசமாக தான் விளைகிறான். ஆனால் நீ பகையும் கசமும் காட்டும்போது உடன்படிக்கையும் மேற. அப்போ என்னத்தையும் பண்ண இயேசு சபிக்கல வாசத்தை பகைக்கும் நன்மை சத்துக்கள் கொண்டு துன்பத்து ஜபம் பண்ணு. அல்லேலூயா. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி எச்சரித்த ரொம்ப மாதம் விளைகிறார். ஆனால் இயேசு தன்னுடைய ஜீவரத்தை ஆதாமிலிருந்து மூடு கொடுத்துட்டே இருந்தார். அவர் உடன்படிக்கையாக இருந்தார், ஒளியாக இருந்தார். இயேசு உலகத்துக்கு ஒளியாக இருந்தார். இயேசு உங்களை பார்த்தார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆதாமுக்குள் மரித்து வச்ச ஞானஸ்தானத்தை கிறிஸ்து எனக்கு அந்த கிறிஸ்து வெத்து கிறிஸ்துலாம் வானத்துக்கு சகல எல்லையற்ற ஆசை எல்லையற்ற அன்பு எல்லையற்ற கிருபை தயவு மருத்துவர் உயிர்த்தல் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நான் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அதை பிதா குமார் பசுத்தாவி ஆதாமிலிருந்து முழு உலகத்தின் இந்த 2021 வாழ்நாள் நிமிஷத்தோடு நான் காட்ட போகிறேன், வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க போகிறேன். பசுத்தாய் வந்தே தரணும், பாவத்து வர சிதறடிக்கப்பட்டே தரணும், தேவதேவர் பணிவடை செய்தே தரணும். கேரண்டி. இப்படி எல்லாம் கிடையாது. அதனால் அன்பாளே ஏசாயா 42 கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அடித்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன்றார். இதை ஏற்றுக்கொள்ள தவிர்த்தீங்கனாக்கா பிசாசு உங்களையே அவனுடைய உடன்படிக்கையாகவும் ஜாதிகளை குடும்பத்துக்கே உன்னை இருளாக்கிடுவான். உன் மூலமாக இருளும் சாபம் குடும்பத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீ பெற்றோராக இருக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்கணும் தான் அந்த சாபம் குடும்பம் ஃபுல்லாக வேலை ஸ்தலத்து குடும்பத்தில் படிக்கிற எல்லாருக்குள்ளே இருக்கும், பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கும். அதுதாங்க உலகம். அப்போ என்னதான் பண்ணணும்? இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்தே தீர வேணும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். வேண்டாம் எனக்கு இயேசு கிறிஸ்துவானா, நான் நன்மை தீமை அறியத்தக்கவனாகவே வாழ்ந்துறேன், நல்லவன் கெட்டவனாகவே இருந்துறேன், தலைமுறை அப்படி தான் வாழ்ந்தாங்க, நானும் அப்படியே இருந்துறேனாக்கா உன்னுடைய சாய்ஸு. அது பாவத்தின் சம்பளம் மாறும். திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான்னு வேறுண்டு கூறான். பலவிதமான கொள்ளை நோய்கள் கடைசி காலத்தில் நோவா காலத்தில் நடக்கும், அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குமா, சோதம் போனா அப்படின்னு நடக்கும். அதோட மோசமெல்லாம் நடக்குது. கடைசி காலத்தில் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் கொலைகளும் வெறிகளும்
உபத்திரவ காலம் என்னென்னோ வருது. ஏன்னா பிசா சும்மா இருக்க மாட்டான். அவனுடைய காரியங்களை போட்டிகிட்டே இருப்பான். அட்ரஸ் கேட்டுட்டு வரான். எந்த நாடு, எந்த தேசம், எந்த இனம், ஆனா பெண்ணா, உயர்ந்தவன தாய்ந்தான், எந்த மூளை முடுக்கல் இருந்தாலும் சரி அட்ரஸ் கேட்டுட்டு வரான். அப்போ நீ தப்பிக்கணும்னா இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவ சொல்கிறேன், ஜீவ ரத்தத்தை பூசிக்கணும். அந்த ஜீவ சொல்றது இயேசு சாமோட வாக்கு தத்தலாக பரலோக ராஜ்யம் இருக்குது. அதை தேவநீதி உழித்ததில்லை. எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஆசீர்வாதம், எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதை எடுத்து தேவனுக்கு தனக்கு உலகத்தை இடைவிடாமல் இருக்க வாயினால் வெளிப்படுத்திட்டே தரித்திரம் நீக்கிறோம். இயேசுவை தந்தொழி கல்வா, இயேசு வெற்றி, பரலோக வாழ்ந்த சகல அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை எடுக்கணும். எடுத்து அதை பிதாக்குமார் ஆதாம் வாழ்நாள் வெளிப்படுத்த தரித்திரம் அழகைத்து ஓடுமையா. ஆட்டுமே பெண் தாவிது 1,00,000 தாழ்ந்து கொண்ட தேவாலயத்துக்கு எப்படி ஆட்டுமே அவ்வளோ கொண்டு வந்துச்சு. ஏராள ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், அவன் கனமும் மகிமையும் புகழ்ச்சி கீர்த்தி நிறைந்தார். நல்ல மகிமை உள்ளனா இந்த உலகத்துக்கு கடந்து போனால் சொல்லப்படுது. ஷாலமோன் வெங்கல பலிபீட 1000 சர்வமாக தங்களை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரில் கற்ற ஷாலமோனுக்கு தரிசனம் வாங்கி இரும்பாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் சொல்லப்படுது. ஆனால் பாவங்கள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள் நீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்ய வேண்டும். அதுதான் உங்களை அழைக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நீங்கள் உடன்படிக்கை செய்யணும். உங்களை ஒளியாக வைத்திருக்கிறார். இருள் நீங்கன்னா இயேசு ஜீவன் பரி தேவந்தன உலகத்தை இருள் பிசாசுல ஓடி பசுத்தாய் ஊட்டப்படும். மத்திய மாட்டுக்காய்வான் இயேசு எந்த ஓய்த்து அவர் எங்கு சுற்றி தந்தார். பிசாசின் வாழ் மேல் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கிறார். மத்திய மாட்டுக்காய்வான் எங்கு சுற்றி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே குணம், ஜீவ சரஜீவன். என் பேர் தேவன் தனக்கு முழு உலகம் பசுத்தாய் இருக்குது. திருவுருவாதக்கான வீடுகளை லேகம் 12 மருத்துவர் கூட இருக்கிறாங்க. இயேசு உரித்திரும் ஜீவனமாக இருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு முழு உலகம் மரணம் லேசில் சந்திக்காது. நீ நீடித்த ஆயுசுள்ளவனாக இருப்பாய். அப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவாய். கிறிஸ்து அப்பாற்பட்டவர். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க வட்டத்தில் இருக்கிறான். இயேசு ஜீவ விஷயத்துக்கு நீ இருக்கிறார். உன்னை உடன்படிக்கை செய்ய அழைக்கிறார். கடைசியா நம்மள உடன்படிக்கை செய்திருக்கிறார். எங்கே 1 Corinthians 11:25 இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். இயேசு திருவிருந்தின் மூலமாக அந்த உடன்படிக்கையை நம்மோடு செய்திருக்கிறார். 1 Corinthians 11:25 இயேசு உடன்படிக்கை செய்திருக்கிறார். சோத்திரம். போதனை மண்டிகள் அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும்போது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க பிசாசு உடன்படிக்கை செய்து ஆதாம் ஏவாளுக்குள்ள அதுலேருந்து உலகமுள்ள பிசாசு உடன்படிக்கையின் ஜனங்கள் பிறந்து பாவம் சாபம் மரணமாக போச்சு. கல்வாரி சிலுவையில் இயேசு புது உடன்படிக்கை, நானே ஜீவப்பம், ஜீவ சகலம், ஜீவ ரத்த பரலோக ராஜ்யத்தை நம்ம கொடுத்து உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்போ உடன்படிக்கை செய்தால் அதோடைய அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வாழ்நாளாம் வெளிப்படுத்திகிட்டே இருக்கணும். ஏன்னா பாவத்தில் உடன்படிக்கை செய்தவன் சிறியவன் முதியவன் வாழ்வையில முழு எல்லா நன்மத்தையும் மறிக்கிறதுக்கு தான் காய்ட்டான். எந்த படி உயர்ந்தது தான் அது உலகம் ஃபுல்லாக நடக்குது. பிசாசின் உடன்படிக்கை. அதனால தான் உலகம் ஃபுல்லாக கொள்ளை நோய், உலகம் ஃபுல்லாக லாக்டவுனு, உடன்புள்ள சாபம், பாவம், வேலை வாய்ப்பு இல்லை, தரித்திரம், கொலைகள், வெறிகள், விபச்சாரம், வீழ்ச்சி நடக்குது வேலை. அதனால தான் அப்படி தப்புன்னா இயேசுவே வழி. இயேசு வருத்தப்பட்டு பாரசம் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னோடு உடன்படிக்கை செய்கள். ஞானஸ்தானத்தின் மூலமாக பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு இந்த அப்பத்தை புஷியுங்கள். ஆதாம் வியாபாரம் நன்மை தீமை அறியத்தக்க கனி பிசாக்கு பறித்து புஷித்துமாறு இயேசு என்னாலே ஜீவப்பம். இந்த அப்பத்துக்கு திராட்சை நித்திய ஜீவன் வந்து அந்த ஜீவரத்தை இயேசு சாப்பிட வாக்குறதை புஷிங்க. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்துங்க. உங்கள் பட்டணத்தில், உங்கள் குடும்பத்தில், தேசம் எங்கே போனாலும் ஒரு மனுஷனை பார்த்தா இயேசு ஜீவன் தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. பிசாசு ஊழல் அவசரத்தை ஏறினோம். மத்திய லூக்கா முழுது இயேசு அப்படி தான் ஊழிச்சது. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நாடுக்கு ஜீவரத்தே கூட 1008 குசல பிசாதிங்க. லேகோ பிசாசு பிச்சை பார்த்தது 2000 பிசாசுக்கு பாவம் செய்கிற பிசாசினால் 2000 ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறான். தீமை ரவுடிஷம் பெருகி போயிடுச்சு. நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்லவன் கெட்டேன், கல்கிச்சம் வாங்கிச்சு பெருகி 100 பிசாசு 2000 பிசாசு ஏசு அந்த மனுஷன் செஞ்சுட்டார். சேசல் கூட்டு அவர் பாட்டு ஊழியத்தை காட்டுறாரு. நானே என் சரீரத்தை என் ஜீவன் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு தேவனை உடன்படிக்கை செய்ய வைக்கிறாருங்க. உலக 2000 பிசாசு பசுத்தா ஏறி சொஸ்த பிடங்கள் மாதிரி இயேசு பெரிய ஊழிக்காரன் ஆகிட்டார். தேவனுடைய உடன்படிக்கை செய்து அவன் ஊழிக்காரனே மாற்றிட்டார். அதனால தான் எல்லாரும் ஊழிக்காரனை அழைக்கிறார்.
ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த அறிவான நாளில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தையாக நன்றி. இந்த 2022 ஆண்டுகளே நாங்கள் இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அதை புதுப்பித்து கூட வாழ்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவநீதி சமூக உயிர்த்ததில்லை பிதா குமார் புருஷ ஆதாமிலிருந்து முழு உலகம் எட்டை விடாமல் எக்காலத்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க தாவீதை போல, மோசேயை போல, ஆபிரகாமை போல, நோவாவை போல, ராஜாத்தியை போல வேதத்தில் பாடும் பாத்திரமெல்லாம் இயேசுவே போட்டு ஆதாமில் ஆதிகள் எல்லாம் இயேசு தான் போடுறது. இயேசு ஜீவ விருத்தத்துக்கு என்னையா இருக்கிறார். அவர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க ராஜ்யம். உலகத்தில் எல்லா கேடுகளும் ஆதாமுக்குள்ளே வந்தது. கிறிஸ்துக்குள்ள தேவநீதி உயிர்த்தல் பாவமன் நித்திய ஜீவன் வந்தது. அதை உடன்படிக்கை செய்து அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு முழு உலகத்து வாழ்நாள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் ஊழியத்தை செய்யலாம். நீங்கள் உலகத்தையே ஒளியாக இருக்கிறீங்க. மனுஷன் ஆதாமுக்குள்ள இருளில் கிடக்கிறான். அவன் தலைமையில இயேசு ஜீவ ஒளி. இயேசு நானே ஜீவ ஒளியாக இருக்கிறேன். ஜீவசர ஜீவத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலக மனைவி அவன் பட்டணம் சொந்த பந்தம் மாமன் மச்சான் சொந்த வந்து ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் ஆதாமுக்குள்ள பிறந்து நன்மை தீமை தேவன் உலகத்தை காட்டி காட்டி பிசாசு ராஜ்யம் ஊறி கிடக்கிறாங்க. பாவங்கள் சாவங்கள் பட்டணம் கிராமங்களில் பட்டணம் தேசம் ஆளுகை செய்யுது. நீ ஜனத்துக்கு உடன்படி ஜாதிக்கு ஒளியாக உன்னை வைத்திருக்கிறார். ஒரு மோசே, ஒரு பவுல், ஒரு தாவீது, ஒரு நெகேமியா, அவங்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு அநேக ஆசீர்வாதமாக இருந்தாங்க. பவுல் எங்கும் சுற்றி திருந்து எல்லாரும் கிறிஸ்துக்கு நேரம் நடத்துகிறான். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான் பவுல். தேசோனிக்கு எப்படி கொரிந்தியது, கலாத்தியது, ரோமாவில் ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மை தீமை அறிவித்தாங்க. ஏசு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணான். தேவன் தனக்கு கிறிஸ்துவில் பிசாசு அகப்படியான விடுதலையாக்கி சபைகளை சாப்பிடுகிறான். நீங்கள் சாபியுங்கள். இந்த கடைசி காலத்தில் எழுப்பில் நீங்கள் வல்லமையாய் பயன்படுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். ஏராளம் செய்திகளை கொடுத்து 100% ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உறவில் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை தீவிரமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த 2022 ஒரு மாபெரும் ஏய்ப்பில் ஆண்டாக இருக்கணும். கடைசி கால ஏய்ப்பில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உன்னை அழைத்து உன்னை தற்காத்து உன்னை ஜனத்துக்கு உடன்படி ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்திருக்கிறார். வேண்டானா பிசாசு உன்னை அவனுக்கு உடன்படிக்கா உலகத்துக்கு இருளாகவும் வைத்து உன் குடும்பத்துக்கு படத்தை பிசாசு ராஜ்யத்தை வெளிப்படுத்தவும் மாற்றிடுவான். அதனால் ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து ஜீவன் பரலோக ராஜ்ய தேவன் தலை கொடுத்து வாழ்நாள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். குடும்பத்தில் ஒவ்வொரு பேரும் தேவன் தலை கொடுத்து வெளிப்படுத்தி பிசாசு விடுதலை ஆக்கணும். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வாருங்கள். இந்த 2022 இந்த புதுவட ஆராதனை வாக்குத்தத்த செய்தியின்படியே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கண்டவரே, இந்த செய்தியின்படி ஒவ்வொரு ஆஸ்வதியும் பெரிய காரியங்களுக்கு கொஞ்சம் பயப்படாத, கலங்காத, திகைக்காத. ஏசு சத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிட்டுமா. சின்ன பாவியோ பெரிய மோசமான குடும்பம் பட்டது யார் மாமனோ மச்சானோ ரவுடியோ யாரோ இருந்தாச்சு ஏசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்தில் அசுத்தாய் ஒரு பசுத்தாய் இறங்கிடும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவத்தை காட்ட பிசாசு தொடர்ந்தேச்சு அவன் வாழ்க்கையிலே கிரியேஷன். கிராமங்களில் பட்டண தேசங்களில் ஒரு பெரிய மர்வ எழுப்பில் கொண்டு வாருங்கள். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஜனத்துக்கு உடன்படிக்கையாக கிறிஸ்துக்கு உடன்படிக்கையாக இருக்கிறீர்கள். இரண்டாம் ஆதாமின் உடன்படிக்கை பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு உடன்படிக்கையாக்கணும். பிசாசு உங்களை அறியாமலே உலகத்துக்கு இருளாகும், குடும்பத்துக்கு சாபதம் பாவம் மரணமாக போயிடும். ஆனால் ஏசாயா 42:7 படி கர்த்தர் உங்களை அழைத்து உங்களை தற்காத்து உங்கள் கையை பிடித்து உங்களை ஜனத்துக்கு உடன்படி ஜாதிகள் ஒளியாக வைத்து இந்த வருடம் உங்களை பயன்படுத்தி குடும்பத்துக்கு சபைக்கும் சமுதாயத்துக்கு தேசத்துக்கு உலகத்துக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறார். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம். இந்த பகுதியில் எங்கள் சபை நடந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் யூடியூப்பில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தி தீவிரமாக ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிச்சயம் அவர் ஆதாமுக்கு கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறப்பார். தேவன் தர உங்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் ஜனத்துக்கு உடன்படிக்கையாக ஜாதிகள் ஒளியாக நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் தயவு செய்து உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை தீவிரமாக ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்து நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்து நம்முடைய கடமை. நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் IB00P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த புதிய வருட செய்தி 2022 புது வருட வாக்குத்தத்த செய்தியின்படியே கர்த்தர் உங்களை அழைத்து உங்களை தற்காத்து உங்கள் கையை பிடித்து உங்களை ஜனத்துக்கு உடன்படி ஜாதிகளுக்கு ஒளியாக ஏற்படுத்தியிருக்கிறார். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்துவத்துக்கு வானத்தில் சகல அதிகாரம் படைத்தவர்.
அந்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடிவு வாய்நாள் வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. உலகத்தில் உங்களை போல் பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த வருடம் முழு கிறிஸ்து இயேசுக்குள்ளேயே நிலைத்திருங்கள். கொடியான திராட்சையில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருஷமும் இயேசு கிறிஸ்து ஜீவ விசை தேவன் இது உயிர்த்த பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். கர்த்தர் உடன்படிக்கையின்படி உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி கர்த்தர் பெரிய காரியங்களை கொண்டு கிராமங்கள் பட்டணம் தேசத்திலும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 1/1/2022 புது வருட வாக்குத்தத்த செய்தியாக கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.